எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நான் சொல்றது ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் கூடுதல் வலிமை சேர்ந்திருப்பதாக வரவேற்று மகிழ்கிறோம். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். குறிப்பாக எடப்பாடி அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற முயற்சியையும் அவர் மேற்கொண்டார். அது நிறைவேறாத நிலையில் அவர் பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. அவர் திராவிட பாரம்பரியத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களோடு பணியாற்றி வளர்ந்தவர். அத்தகைய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் வலதுசாரி அமைப்புகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல் மீண்டும் அதே திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டது வரவேற்க தகுந்தது, பாராட்டுகிறோம். பிரதமர் திருப்பரங்குன்ற கோயிலுக்கே அது செல்வதாக பிரதமர் போகிற எல்லா மாநிலங்களிலும் ஏதேனும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது வழக்கமான ஒன்றுதான். அந்த வகையிலே அவர் திருப்பரங்குன்றம் திருமுருகனை தரிசிப்பதில் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் பாஜகவின் அரசியல் உத்திகளுள் இதுவும் ஒன்று என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்களிடம் இயல்பாக உள்ள மத உணர்வுகளை தம்முடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பது, அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை வலுப்படுத்துவது என்பது அவர்களின் வாடிக்கையான போக்கு. முருகனை தரிசிக்க வருகிறார் பிரதமர் என்பதை விட இந்து சமூகத்தினரின் மீது தனக்கு பேரளவில் அன்பு இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அரசியல் உத்திகள் எடுபடாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 4 நூற்றாண்டு காலமாக இது போன்ற பல பிரச்சனைகளில் அவர்கள் தலையீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் எதுவும் போனியாகவில்லை என்பதுதான் உண்மை. எனவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் 2 கருத்தியல்களுக்கு எதிரான ஒரு போர் என்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் முதலமைச்சரும் உறுதிபட அறிவித்திருக்கிறார். மதச்சார்பின்மைக்கு ஆதரவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு கருத்தியல் போர்தான் நாம் சந்திக்கவிருக்கிற தேர்தல். எனவே தமிழ்நாட்டு மக்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் மதவெறி அரசியலுக்கு ஒருபோதும் இடம் தர மாட்டார்கள். மதச்சார்பின்மை என்கிற அரசியல் அமைப்பு சட்டத்தின் விழுமியத்திற்கு
பெரும் துணை இருப்பார்கள், உற்ற துணை இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். டெல்லி மதுபான அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் மணீஷ் சிசோடியா ஆகிய இருவரும் அந்த வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. அவர்கள் குற்றமற்றவர்கள் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதன் மூலம் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையும் சிபிஐ என்கிற மைய புலனாய்வுத்துறையும் டெல்லியில் கோலோச்சக்கூடிய பாசிச பாஜக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்புகள், பாஜகவின் அரசியல் பகைவர்களை வேட்டையாடக்கூடிய அமைப்புகள், பொய் வழக்குகளை புனைந்து அவர்களுக்கு நெருக்கடியை தருகிற அமைப்புகள் என்கிற விமர்சனங்கள் உண்மையாகி இருக்கின்றன. அந்த அமைப்புகள் சுதந்திரமாக இயங்கவில்லை என்பது இதிலிருந்து வெளிச்சமாகி இருக்கிறது. இது போன்ற பாசிச போக்குகளை ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து அடையாளப்படுத்த வேண்டும், அம்பலப்படுத்த வேண்டும், அவர்களின் சதி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கருத்து. அதை மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன். இன்னும் கட்சியின் பெயரையே அவர் அறிவிக்கவில்லை, கொடியை மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கட்சி முறைப்படி அவர் அறிவிப்பு செய்த பிறகுதான் அவருக்கான ஆதரவு நிலை என்ன என்பதை நாம் அறிய முடியும். எது எப்படி இருந்தாலும் அந்த அறிவிப்பு அல்லது புதிதாக தொடங்கவிருக்கிற அந்த கட்சி திமுக கூட்டணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று மட்டும் நான் நம்புகிறேன். 2ஆம் தேதி உங்கள்ட்ட கட்டாயமா சொல்லுவோம்.